Hi friends, welcome to Tina Jan's Creation. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் டிசைனில் ஒரு குச்சி ஒர்க் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் கிளாத்தில் லாக் போட்டுக்கிறேன். லாக் போட்டு பக்கத்துலேயே இன்னொரு நாட். இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு எங்கே வரதை பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ 3 செயின் 1 2 3 செயின் போட்டு கிளாத்தில் லாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீட் பீட் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட் பீட் எடுத்து பீட் லாக் பண்ணிக்கலாம். இன்னொரு பீடோ 2 பீட்ஸ் எடுத்துக்கலாம். பீட் லாக் பண்ணிவிட்டு இது வந்து வி ஷேப்பில் வர மாதிரி பார்த்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு 3 செயின் 1 2 3 செயின் போட்டு கிளாத்தில் லாக் போட்டுக்கலாம். இப்போ 4 செயின் 1 2 3 4 இந்த பிளேஸ் வந்து குச்சி கட்டுறதுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 செயின் 1 2 3 இப்போ வீட் பீடு வீட் பீட் எடுத்து லாக் பண்ணிவிட்டு இன்னொரு பீட் எடுத்து லாக் பண்ணிக்கணும். 2 பீட்ஸ் லாக் பண்ணிவிட்டு வி ஷேப் வச்சு ஒரு லாக் கிளாத்தில் லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ 3 செயின் 1 2 3 செயின் போட்டு கிளாத்தில் லாக் பண்ணிக்கலாம். இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் 4 செயின் 3 செயின் பீட்ஸ் 4 செயின் 3 செயின் 4 செயின் 3 செயின் அப்புறம் பீடு. இப்போ 3 செயின் நெக்ஸ்ட் வந்து 4 செயின் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டு கட் பண்ணிட்டுருக்குறேன். இப்போது திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கிளாத்தில் லாக் பண்ணிவிட்டு இந்த லாக் மேலே ஒரு லாக் மேலே லாக் பண்ணிவிட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு லாக் மேலே லாக் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாக் போட்டு இப்போது இந்த பீடு பின்னாடி த்ரெட் இருக்குது இல்லைங்களா, அந்த த்ரெட்டு எல்லா த்ரெட்டும் சேர்த்து நம்ம டபுள் க்ரோஷெட் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 6 லேயர் த்ரெட்டை வரணுங்க. அங்கே 1 2 3 4 5 6 7 8 டபுள் க்ரோஷெட் போட்டு ஒரு ஸ்மால் ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் பீட் போட்டு பீட் லாக் பண்ணாமலே நெக்ஸ்ட்டு பீடு பின்னாடி இருக்கிற த்ரெட்டில் நம்ம 8 டபுள் க்ரோஷெட் போடுறோம். One 2 3 4 5
6 7 8 இங்கே லாக் மேலே ஒரு லாக். லாக் மேலே லாக் போட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 4 செயின் போட்டு லாக் மேலே ஒரு லாக். லாக் மேலே லாக் போட்டு இங்கே பீடுக்கு பின்னாடி த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அந்த த்ரெட்டில் வந்து நம்ம 8 டபுள் க்ரோஷெட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். டூ 3 4 5 6 7 8 டபுள் க்ரோஷெட் போட்டு ஒரு பீடு. பீட் போட்டு பீட் லாக் போடக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே டைரெக்டாக நம்ம நெக்ஸ்ட்டு பீடு கீழே இருக்கிற த்ரெட்டில் வந்து டபுள் க்ரோஷெட் போட்டுன்னு வரணும். ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஆல்ன்ற பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது டபுள் க்ரோஷெட் 8 டபுள் க்ரோஷெட் போடணும். 1 2 3 4 5 6 7 இருக்கு. லாஸ்ட் 8 டபுள் க்ரோஷெட் போட்டு 3 செயினை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு லாக் இருக்கு இல்லைங்களா, அந்த லாக் மேலே ஒரு லாக் போட்டுருவோம். இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு இந்த லாக் மேலே ஒரு லாக். இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு குச்செல்லாம் கட்டிட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, எவ்வளோ க்யூட்டாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனுக்கு நம்ம ஒரு 400 சார்ஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.